இந்த வீடியோவில் நாம் அமிலங்கள் மற்றும் காரங்கள் 8th புக்கு தான் இது. ஃபஸ்ட் டைமில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் பார்க்கலாம். இந்த லெசன் ஃபுல்லாகவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம முக்கியமான டாபிக்ஸு குறிப்புகள் எல்லாமே பார்த்துடலாம். இந்த டாப்பிக்கில் அமிலங்கள். அமிலம் என்ற சொல்லானது புளிப்பு என பொருள்படுது. அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வருவிக்கப்பட்டது. எனவே புளிப்பு சுவை கொண்ட வேதிச் சேர்மங்கள் பொதுவாக அமிலங்கள் எனப்படுது. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளது. மேலும் அவற்றை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை H+ அயனிகளை அவை வெளியிடுகிறது. எடுத்துக்காட்டாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl, சல்ஃபூரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம் ஆகியவற்றை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை அவை கொடுக்கின்றன. அதனால் இவைகளெல்லாம் அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு. எனவே நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும் வேதிச் சேர்மங்கள் அமிலங்கள் என வரையறுக்கப்படுது. அமிலங்களை அவற்றின் மூலங்களை பொறுத்து கரிம மற்றும் கனிம அமிலங்கள் என வகைப்படுத்தலாம் என சில அமிலங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுது. இது நாம் போன கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் பார்த்தோம். இவை கரிம அமிலங்கள் எனப்படுது. எடுத்துக்காட்டு சிட்ரிக் அமிலம், டார்டாரிக் அமிலம் இவையெல்லாம் கரிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு. இவைகள் பழங்கள், காய்கறிகள் அதிலிருந்து காணப்படுகிறது தான் கரிம அமிலங்கள் எனப்படுது. இந்த பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமா, ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்ஜீனியஸ் அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தார். அவற்றின் கூற்றுப்படி அமிலம் என்பது நீர்க்கரைசலில் H+ அயனிகள் அல்லது H2SO+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும் சொல்லி முன்வைத்தவர் அர்ஜீனியஸ். கரிம அமிலங்கள் மற்றும் அவையுள்ள பருப்பொருட்கள். அமிலத்தின் பெயர் உணவுப் பொருள். சிட்ரிக் அமிலம் ஆரஞ்சில் இருக்குது. லாக்டிக் அமிலம் தயிர். ஆக்சாலிக் அமிலம் தக்காளி. அசிட்டிக் அமிலம் வினிகர். மாலிக் அமிலம் ஆப்பிளில் இருக்குது. டார்டாரிக் அமிலம் புளியில் இருக்குது. இதெல்லாம் இந்த படம் மூலமாக கொடுத்துருக்காங்க. அமிலங்களின் மூலங்கள் இதுவும் பார்த்துக்கலாமா? அமிலங்களின் மூலங்கள். எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம், தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம், திராட்சையில் டார்டாரிக் அமிலம், பால் பொருட்களில் லாக்டிக் அமிலம், எறும்புக்குள்ள பார்மிக் அமிலம் இருக்குது. ஆப்பிளில் மாலிக் அமிலம், வினிகரில் அசிட்டிக் அமிலம் இருக்குது. அடுத்தது அமிலங்களில் உள்ள உணவுப் பொருட்கள். மாறாக தொழிற்சாலைகளில் அமிலங்கள் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படுது. இந்த அமிலங்கள் தான் கனிம அமிலங்கள் எனப்படுது. கனிம அமிலங்கள் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகிறது, அதனால் கனிம அமிலங்கள் எனப்படுது. கனிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்ஃபூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். இவையெல்லாம் இந்த அமிலங்கள் மேலும் பல வகையாக வகைப்படுத்த இயலும். அவற்றை பற்றி உயர் வகுப்பில் படிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமிலங்களின் பண்புகள். முதல்ல இயற்பியல் பண்புகள். அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டது. அமிலங்கள் நிறமற்றவையாக இருக்குது. அப்புறம் அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை. மேலும் வலிமையான அமிலங்கள் மனிதர்களின் தோல், துணி மற்றும் காகிதத்தை பாதிக்கின்றன. பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் காணப்படும். ஒரு சில அமிலங்கள் திண்ம நிலையிலும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. திரவ நிலையில் தான் பொதுவாக அமிலங்கள் இருக்கும், ஆனால் திண்ம நிலையிலும் இருக்குது. அந்த அமிலம் எது அப்படின்னா பென்சாயிக் அமிலம். அடுத்தது அமிலங்கள் நிறங்காட்டிகளில் நிறத்தை மாற்றுகின்றன. நீல லிட்மஸ் தாளை சிவப்பாகவும் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சிவப்பாகவும் மாற்றுகின்றது. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாகவும் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சிவப்பாகவும் மாற்றுகின்றது அமிலங்கள். அடுத்தது அமிலங்கள் நீரில் நன்கு கரைகின்றன. அடுத்தது அமிலங்களின் நீர் கரைசல் மின்சாரத்தை கடத்துகிறது. நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலையும் பார்த்தோம் இல்லையா, அமிலங்கள் நன்கு மின்சாரத்தை கடத்தும்.
இதுதான் பென்சாயிக். திண்ம நிலையில் உள்ள அமிலம் எது அப்படின்னா பென்சாயிக் அமில படிவம். அடுத்தது, நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதனால நமக்கு அரிக்கிறதுனால பசி உணர்வு ஏற்படுது. ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றக்கூடும்னு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு. இதுலேருந்து என்ன நம்ம வயிறு தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அடுத்தது, அமிலங்களின் வேதியியல் பண்புகள். இயற்பியல் பண்புகள் மேலே பார்த்தோம், இது வேதியியல் பண்புகள். உலோகங்களுடன் வினை. துத்தநாகம், மெக்னீசியம், அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற உலோகங்கள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் சல்ஃபூரிக் அமிலத்துடன் கந்தக அமிலம் வினைபுரிந்து உலோக உப்புக்களை, ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. எடுத்துக்காட்டு கீழே இருக்குது பாருங்க. துத்தநாகம், குளோரிக் அமிலம், துத்தநாக குளோரைடு, ஹைட்ரஜன் வாயு. இது செயல்பாடு. இது வேணால் உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளீயம் என்ற உலோகம் ஈயம் பூசப்படுது. அவ்வாறு பூசவில்லை எனில் உணவுப் பொருள்களில் உள்ள கரிம அமிலங்கள் பாத்திரத்திலுள்ள தாமிரத்துடன் வினைபுரிந்து உணவை நஞ்சாக்கிவிடும். வெள்ளீயம் பாத்திரத்தில் அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு நஞ்சாவதை தடுக்குது. அதனால தான் காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களில் வெள்ளீயம் பூசப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகளுடன் வினை. நீர்த்த அமிலங்களுடன் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகள் வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் நீரும் உருவாகுது. எடுத்துக்காட்டாக கால்சியம் கார்பனேட்டானது சல்பூரிக் அமிலத்துடன் வினை புரிந்து கால்சியம் சல்ஃபேட், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை கொடுக்கிறது. இரண்டாவது, உலோக ஆக்சைடுகளுடனும் வினை புரியுது, நீரை கொடுக்கிறது. உப்புக்கள் மற்றும் நீரை தருகிறது. அடுத்தது, அமிலங்களின் பயன்கள். நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவுப் பொருள்களின் செரிமானத்திற்கு உதவுகிறது. உணவுப் பொருள்கள் கெட்டு போகாமல் இருக்க வினிகர் அசிட்டிக் அமிலம் பயன்படுத்தப்படுது இல்லையா. இதெல்லாம் அமிலங்களின் பயன்கள். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பென்சாயிக் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. பென்சாயிக் அமிலம்னாலும் அசிட்டிக் அமிலம் தான். குளியல் சோப்புகள் மற்றும் வேறு பெயர் தான் பென்சாயிக் அமிலம். அசிட்டிக் அமிலத்துடைய வேறு பெயர் பென்சாயிக் அமிலம். அடுத்தது, குளியல் சோப்புகள் மற்றும் சலவை சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புக்கள் அல்லது பொட்டாசியம் உப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. குளியல் சோப்பு, சலவை சோப்புகளில் பயன்படுத்துகிற அமிலங்கள் எது அப்படின்னா சோடியம் உப்புக்கள் மற்றும் பொட்டாசியம் உப்புக்கள் தான் பயன்படுகிறது. அப்புறம் மூன்றாவது, சல்ஃபூரிக் அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. சல்ஃபூரிக் அமிலம்தான் வேதிப்பொருள்களின் அரசன் என அழைக்கப்படுகிறது. இது மிகச்சிறந்த நீர்நீக்கியாக செயல்படுது. இது பல்வேறு வகையாக சலவை சோப்புகள், பூச்சுகள் பெயிண்ட்டுகள், உரங்கள் மற்றும் பல வேதிப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறது. எந்த அமிலம்னு கேட்டால் சல்ஃபூரிக் அமிலம். அதுதான் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் மற்றும் சல்ஃபூரிக் அமிலம் போன்றவை முக்கியமான ஆய்வக காரணிகளாக செயல்படுகிறது. எதில்லானா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்ஃபூரிக் அமிலம், இந்த 3 அமிலங்களும் முக்கியமான ஆய்வக காரணிகளாக செயல்படுகின்றன. அனைத்து உயிரினங்களின் செல்களும் நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படை பொருள்களாக கொண்டுள்ளது. விலங்குகள் ஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் தாவரங்கள் ரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் கொண்டுள்ளன. விலங்குகள் என்ன நியூக்ளிக் அமிலத்தை கொண்டிருக்குன்னா டிஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலத்தை விலங்குகள் கொண்டுள்ளன.
தாவரங்கள் வந்து ரிபோ நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளன. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டிஎன்ஏ, தாவரங்கள் ஆர்என்ஏ. த ரிபோ நியூட்ரிக் அமிலம். அடுத்தது ஊறுகாயில் வினிகர் அசிட்டிக் அமிலம் அல்லது அசிட்டிக் அமிலத்துடைய வேறு பெயர் தான் பென்சாயிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதனால தான் அவை நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் உள்ளன. அடுத்தது காரங்கள். குளிப்பதற்கும் துணியை துவைப்பதற்கும் நாம் சோப்புகளை பயன்படுத்துகிறோம். இவை வளவளப்பு தன்மை உடையவை. ஏன்னு தெரியுமா? சோப்புகளில் வளவளப்பு தன்மைக்கு காரணம் அவற்றில் உள்ள காரங்கள் தான் சொல்கிறாங்க. இவை தோலில் பட்டால் அரிக்கும் தன்மையும் கசப்பு சுவையையும் கொண்டவை காரங்கள். அமிலங்கள் என்ன சுவை கொண்டதா பார்த்தோம்? புளிப்பு சுவையுடையதுன்னு பார்த்தோம். இது காரங்கள் கசப்பு சுவையுடையது. இவை தோலில் பட்டால் அரிக்கும் தன்மை வரும். அதாவது பல வகையான வெளுப்பான்கள், சோப்புகள், சலவை சோப்புகள், பசைகள், பேஸ்ட்டு, பல பொருட்கள் காரங்களை கொண்டிருக்கு. அமிலங்கள் நீரில் கரையும் ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன. இதற்கு மாறாக காரங்கள் வந்து நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகின்றது. அமிலங்கள் நீரில் கரைந்து என்ன கொடுக்கின்றதுனா ஹைட்ரஜன் அயனிகளை தருது. இதற்கு மாறாக காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகின்றது. எனவே நீரில் ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்ல வேதிப்பொருட்கள் பொதுவாக காரங்கள் என அழைக்கப்படுகிறது. நீரில் கரையும் போது எதெல்லாம் ஹைட்ராக்சைடு அயனிகளை தருதோ அது எல்லாமே பொதுவாக காரங்கள் என அழைக்கப்படுது. எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே காரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்தது நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் என்று அழைக்கப்படுகிறது. நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் என்று அழைக்கப்படுது. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் நீரில் அதிக அளவு கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருது. எனவே இவை அல்கலிகள் என அழைக்கப்படுகிறது. சில வேதிச் சேர்மங்களை நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவதில்லை. ஆனால் அவையும் காரங்கள் தான் சொல்கிறாங்க. ஹைட்ராக்சைடு அயனிகள் வந்து சில வேதி சேர்மங்கள் கொடுக்கறதில்ல. அப்படி கொடுக்காததும் வந்து காரங்கள் தான் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படி இருக்கிறது? எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட், இவையெல்லாம் வந்து இவையும் காரங்கள் தான். இவை நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடை தருவதில்லை. இருந்தாலும் இதுவும் காரங்கள் தான். அட்டவணையில் சில பொதுவான காரங்கள் மற்றும் அவற்றில் காணப்படும் பொருட்கள். வேதிப்பொருள் வாய்ப்பாடு காணப்படும் பொருள்கள். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வாய்ப்பாடு MgOH2. இது வந்து இதில் காணப்படும் பொருட்கள் மெக்னீசியாவின் பால்மம். ரெண்டாவது சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பு. இதில் என்ன காணப்படுது? சலவை சோப்பு. அமோனியம் ஹைட்ராக்சைடு இது வந்து ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்கள். ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்கள் எதுன்னு அப்படி கூட கேட்பாங்க இல்லையா? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு தான். சுண்ணாம்பு நீரில் காணப்படுகிற வேதிப்பொருள் கால்சியம் ஹைட்ராக்சைடு. சோப்பில் என்ன வேதிப்பொருள் காணப்படுது அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. கால்சியம் ஹைட்ராக்சைடு வாய்ப்பாடு CaOH2. இந்த அட்டவணை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சோடியம் கார்பனேட் Na2CO3. இது வந்து சலவை சோடா எனவும், சோடியம் பைகார்பனேட் சமையல் சோடா எனவும், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH காஸ்டிக் சோடா எனவும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஸ் எனவும் வணிக ரீதியாக அழைக்கப்படுகிறது. வணிக ரீதியாக அழைக்கப்படுகிற பெயர்கள். சோடியம் கார்பனேட் எப்படி வணிக ரீதியாக அழைக்கப்படுது அப்படின்னா சலவை சோடா என அழைக்கப்படுது. சலவை சோடா என்று அழைக்கப்படுவது சோடியம் கார்பனேட். சோடியம் பைகார்பனேட் எப்படி அழைக்கப்படுதுன்னா சமையல் சோடா என அழைக்கப்படுது. சமையலுக்கு பொருள் வாங்கும் போது பையில் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சோடியம் பைகார்பனேட் சமையல் சோடா என அழைக்கப்படுது. சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி அழைக்கப்படுது? காஸ்டிக் சோடா என அழைக்கப்படுது. சோடா சோடியம் சோன்னு சொல்லி
ஒரு லிங்க்கு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி அழைக்கப்படுதுன்னா காஸ்டிக் சோடா என அழைக்கப்படுது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து காஸ்டிக் பொட்டாஸ் எனவும் வணிக ரீதியாக அழைக்கப்படுது. காஸ்டிக் பொட்டாஸ் பொட்டாசியம் பொட்டாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஸ் என அழைக்கப்படுது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது காரங்களின் பண்புகள், இயற்பியல் பண்புகள். ஃபஸ்ட்டு, காரங்கள் பொதுவாக திண்ம நிலையில் காணப்படுது. ஒரு சில காரங்கள் திரவ நிலையிலும் இருக்குது. எடுத்துக்காட்டு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது இரண்டுமே திண்ம நிலையில், அதாவது திரவ நிலையில் இருக்கிற காரங்கள். அது வந்து ஏதாவது ஒன்று தான் பார்த்தோம். அமிலங்களில் வந்து திண்ம நிலையில் இருக்கிறது ஒரே ஒன்று தான் பார்த்தோம், பென்சாயிக்குன்னு பார்த்தோம், பென்சாயிக் அமிலம்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், பொதுவாகவே திண்ம நிலையில் தான் காரங்கள் இருக்கும். திரவ நிலையில் இருக்கிற காரங்கள் 3 தான். அமோனியா ஹைட்ராக்சைடு 2 சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு அமோனியா ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது இரண்டுமே திரவ நிலையில் உள்ள காரங்கள். அடுத்தது, திரவ ஊடகத்தில் உள்ள போது காரங்கள் வளவளப்பு தன்மையுடன் உள்ளன. காரங்கள் கசப்பு தன்மை கொண்டது. காரங்கள் அரிக்கும் தன்மை கொண்டது. இவை தோள்களின் மீது அடிக்கடி படும்போது வலி மிகுந்த கொப்பளங்களையும் இது ஏற்படுத்தும். காரங்கள் நிறமற்றவையாக இருக்கு. காரங்கள் நிறங்காட்டிகளில் நிறத்தை மாற்றுகின்றது. சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாகவும், மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாகவும், நாப்தலின் கரைசலில் இளஞ்சிவப்பு நிறமாகவும் காரம் மாற்றுது, பிங்காக மாற்றுது. நாம் அங்கே அமிலங்கள் என்ன பார்த்தோம்? சிவப்பு லிட்மஸ் தாளை அது வந்து சிவப்பாகவும், மெத்தில் ஆரஞ்சை சிவப்பாகவும் மாற்றுதுன்னு பார்த்தோம். இங்கே காரங்கள் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றுது, மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாக மாற்றுது. மான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்திலுக்கு மஞ்சள், பினாப்தலின் கரைசலில் வந்து பிங்க்கு, பிங்க்கு, பினாப்தலின், பின்னு முதல் எழுத்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த கொஸ்டினெல்லாம். பினாப்தலின் கரைசலை இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க் நிறமாக மாற்றுகிறது காரங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரங்கள் நீர்த்த கரைசலில் மின்சாரத்தை கடத்துகிறது. அமிலங்களும் நன்கு மின்சாரத்தை கடத்தும். காரங்கள் வந்து நீர் கரைசலில் வந்து மின்சாரத்தை கடத்துகிறது. அடுத்தது வேதிப்பண்புகள், காரங்களுடைய வேதிப்பண்புகள். உலோகங்களுடன் வினை புரிந்து அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் நீரிலிருந்து சோடியம் அலுமினியம் ப்ளஸ் ஹைட்ரஜனை கொடுக்குது. உலோக ஆக்சைடுகளுடன் வினை புரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடுலேருந்து சோடியம் கார்பனேட் ப்ளஸ் நீரை கொடுக்குது. அமோனியா உப்புகளுடன் வினை புரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் அமோனியம் குளோரைடிலிருந்து சோடியம் குளோரைடு ப்ளஸ் அமோனியா வாயு ப்ளஸ் நீரை தருகிறது. அடுத்தது அமிலங்களும் காரங்களுக்கும் ஒரு சில தனித்தன்மையான பண்புகள் பெற்றிருந்தாலும் சில பண்புகளில் அவை ஒத்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதை கீழே கொடுத்துருக்காங்க. இவை இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டவை இரண்டுமே. இவையெல்லாம் இரண்டுக்கும் அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இருக்கிற ஒற்றுமை தான் இவைகள். இப்போ நம்ம படிக்கிறோம்ல, இவை இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டவை. இவை நீர்க்கரைசல் அயனியாக்கத்திற்கு உட்படுகின்றன. இவை நீர்க்கரைசலின் மின்சாரத்தை நன்கு கடத்துகின்றன. இவை நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுகின்றன. இதெல்லாமே அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள். அடுத்தது அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் பார்க்கலாம். அதாவது இப்போ ஒற்றுமைகள் பார்த்தோம், இந்த அட்டவணையில் வேறுபாடுகள். அமிலங்கள் காரங்கள் நீரில் இவை அமிலங்கள் நீரில் H+ அயனிகளை தருது. காரங்கள் OH- அதாவது OH அயனிகளை தருது காரங்கள். இவை புளிப்பு சுவை உடையது அமிலங்கள். காரங்கள் கசப்பு சுவை உடையது. சில அமிலங்கள் திடநிலையில் காணப்படுகின்றன. காரங்கள் பெரும்பாலும் திடநிலையில் தான் காணப்படும். திரவ நிலையில் இருக்கிற ஒரு 2 நம்ம காரங்கள் பார்த்தோம். எடுத்துக்காட்டு மேலே. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றன. காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றுகின்றன. ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுது. இதே காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றுகின்றன.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது காரங்களின் பயன்கள். குளியல் சோப்புகள் தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. சலவை சோப்புகள் ஹைட்ராக்சைடை கொடுக்கறது எல்லாமே காரங்கள் தான். அப்படி கொடுக்காததும் சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்தோம், அதுவும் காரங்கள் தான் சொல்லப்படுது. குளியல் சோப்புகள் தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. சலவை சோப்புகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. சலவை சோப்புகள் சோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சலவை சோப்புகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு, நம்ம குளிக்கிற குளியல் சோப்புகள் தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் மருந்துகள் தயாரிக்கவும் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருந்துகள் தயாரிக்கவும் எது பயன்படுதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. வெள்ளை அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறோம்ல, அதுக்கு என்ன பயன்படுதுன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் பயன்படுகிறது. உரங்கள், நைலான்கள், நெகிழிகள் மற்றும் ரப்பர்கள் தயாரிக்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. இவையெல்லாம் காரங்களின் பயன்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உரங்கள், நைலான்கள், நெகிழிகள், இதெல்லாம் பிளாஸ்டிக், இதெல்லாம் இந்த ரப்பர்கள் இவெல்லாம் தயாரிக்க எது பயன்படுது, எந்த காரங்கள்னு கேட்டால் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. இது எதெல்லாம் பயன்படுதுன்னு நைலான், சலவை சோப்பு, அமில நீக்கி, உரங்கள், இவைகள் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில் காரங்களின் பயன்பாடுகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நடுநிலையாக்கல் வினை. இதுக்கு அமிலம் ப்ளஸ் காரமும் உப்பையும் நீரையும் கொடுக்குது. இது நடுநிலையாக்கும் வினை மூலம் உருவாக்கும் உப்புகள் பார்க்குறோம். இதில் அமிலம், காரம், உப்பு. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடும் உப்பு சோடியம் குளோரைடை கொடுக்குது. சல்ஃபூரிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் சல்ஃபேட்டை கொடுக்குது. நைட்ரிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் நைட்ரேட்டை கொடுக்குது. அசிட்டிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற உப்பை கொடுக்குது. அடுத்தது நம்ம இதை போலவே பிற அமிலங்களும் காரங்களுடன் வினைபுரிந்து உப்புக்களை தருது. அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து எது தருதுன்னு தான் இந்த அட்டவணையில் பார்த்தோம், உப்புக்களை கொடுக்குது. நடுநிலையாக்கல் வினை மூலம் சில உப்புக்களும் இருக்குது. தம் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினை தேனீ கொட்டுதல். அதாவது நம்மை சிவப்பு எறும்பு கடிக்கும் பொழுது அல்லது தேனீ கொட்டும் போது பார்மிக் அமிலமானது தோலினுள் உட்செலுத்தப்படுது. இந்த அமிலமானது எரிச்சல் உணர்வினையும் வலியினையும் உண்டாக்குது. வலி மற்றும் எரிச்சல் உணர்வுகளை இடத்தில் கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது வீடுகளில் பயன்படுத்தப்படும் நீற்று சுண்ணாம்பு தேய்த்து பார்மிக் அமிலம் நடுநிலையாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. தேனீ கொட்டும்போது பார்மிக் அமிலம் நம்ம தோலில் செலுத்தப்படுது. அதனால தான் நமக்கு எரிச்சலும் வலியும் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே நீர்த்த சுண்ணாம்பு தடவைனா சரியாயிரும், நடுநிலை ஆயிரும்னு சொல்கிறாங்க. குளவி கொட்டுதலும் அப்படி தான் எரிச்சல் போன்ற உணர்வினை வலியினை கொடுக்குது. இது நம்ம உடலில் செலுத்தப்படும் அல்கலி என்ற காரப்பொருளின் மூலம் ஏற்படுது. இந்த குளவி நம்ம தோலில் அல்கலி அப்படிங்கிற காரப்பொருளுக்கு செலுத்துது. அதன் மூலமாக தான் இந்த வலியும் எரிச்சலும் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த காரத்தன்மையை நடுநிலையாக்க நாம் அமிலத்தன்மை கொண்ட வினிகர், குளவி கொட்டுச்சுன்னா வினிகரை அந்த கடிச்ச இடத்துல தேய்ச்சோம்னா நடுநிலையாயிரும்னு சொல்கிறாங்க. தேனீ கொட்டுனா நீர்த்த சுண்ணாம்பை தடவணும்னு சொல்கிறாங்க. பற்சிதைவு, நம்ம பற்கள் துளக்கும் போது அமிலமானது நடுநிலையாக்கப்படுது. காரம் தான் இருக்கும் பேஸ்ட்டில், நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, காரங்கள் கொண்ட பற்பொடி அல்லது பற்பசையை கொண்டு நாம் பல் துளக்கும் போது அமிலமானது நம்ம வாயில் இருக்க அமிலங்கள் நடுநிலையாக்கப்படுது. இதனால் பற்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமிலத்தன்மை. இது நமது உடலில் கல்லீரல், பித்தப்பை மற்றும் கணையம் ஆகியவற்றால் சுரக்கப்படும் நொதிகளும் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் சேர்ந்து உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கு உதவுது. சில நேரங்களில் நம் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகப்படியாக சுரப்பதனால உணவு குழாய் மற்றும் மார்பு பகுதிகளில் எரிச்சல் உணர்வினை நாம் உணர்கிறோம்.
இது மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் வயிறு மற்றும் உணவு குழாய்களில் புண் உருவாகி பாதிப்பு மேலும் அதிகரிக்குது. இதனை நடுநிலையாக்க வலிமை குறைந்த காரங்களான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு போன்றவற்றின் கலவை அமில நீக்கியாக பயன்படுகிறது. இதன் விளைவாக அமிலத்தன்மை நீக்கப்படுது. அதாவது வலிமை குறைந்த காரங்கள் எது? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அதை கொடுத்து தான் இந்த அமிலத்தன்மையை குறைக்கிறாங்க. வேளாண்மையில் எப்படி பயன்படுதுன்னா, அதிக அமிலத்தன்மையுடைய மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. எனவே இதனை சரி செய்வதற்கு விவசாயிகள் சுண்ணாம்பு CaO, சுண்ணாம்பு கற்கள் CaCO3 அல்லது மரக்கட்டைகள் எரிப்பதால் கிடைக்கும் சாம்பல் ஆகியவற்றை மண்ணில் சேர்க்கின்றனர். இது மண்ணின் காரத்தன்மையை நடுநிலையாக்குதுன்னு சொல்கிறாங்க. தொழிற்துறையில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளில் சல்ஃபூரிக் அமிலம் இருக்குது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளில் காணப்படும் அமிலம் எதுன்னு கேட்டால் சல்ஃபூரிக் அமிலம். ஆறுகள் மற்றும் நீரோடைகளின் வழியாக கழிவுகளை வெளியேற்றும் முன் அவற்றுடன் சுண்ணாம்பு சேர்க்கப்படுது. இதுபோல மின் உற்பத்தி நிலையங்களிலும் மின்சாரம் தயாரிப்பதற்கு நிலக்கரி போன்ற புதைப்படிவ எரிபொருள்கள் எரிக்கப்படுது. அவை எரிக்கும் போது சல்ஃபர் டை ஆக்சைடு உருவாகிறது. அவைகள் எரிக்கும் போது சல்ஃபர் டை ஆக்சைடு உருவாகுது. எனவே இந்த அமிலத்தன்மை மிக்க வாயு மின் நிலையங்களில் சுண்ணாம்புத்தூள் அல்லது சுண்ணாம்பு கற்களை கொண்டு நடுநிலையாக்கப்படுது. இவ்வாறு சல்ஃபர் டை ஆக்சைடால் ஏற்படும் காற்று மாசுபாடும் தடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. எதை பயன்படுத்தி? சல்ஃபர் டை ஆக்சைடு உருவாதில்லை. அதை இந்த அமிலத்தன்மை மிக்க வாயு மின் நிலையங்களில் சுண்ணாம்பு தூள் அல்லது சுண்ணாம்பு கற்களை கொண்டு தான் இந்த தொழிற்சாலைகளை நடுநிலையாக்குறாங்க. எதை வச்சு? சுண்ணாம்பு தூள் சுண்ணாம்பு கற்கள். அதனால் காற்று மாசுபாடு தடுக்கப்படுது. நிறங்காட்டி அல்லது அமிலக்கார நிறங்காட்டி என்பது ஒரு வேதிப்பொருளாகும். ஒரு வேதிப்பொருள் அமிலத்தன்மை உடையதா அல்லது காரத்தன்மை உடையதா என்பதை பொருத்தமான நிறமாற்றியின் அடிப்படையில் தான் குறிக்கிறது. இது இயற்கையானதாகவோ அல்லது செயற்கையானதாகவோ இருக்கலாம். இயற்கை நிறங்காட்டிகள், அதாவது நிறங்காட்டி என்பது இயற்கை மூலத்திலிருந்து பெறப்படும் வேதிப்பொருளாகும். லிட்மஸ், மஞ்சள் சாறு, செம்பருத்தி பூ மற்றும் பீட்ரூட் சாறு ஆகியவை இயற்கை மூலங்களில் பெறப்படும் இயற்கை நிறங்காட்டிகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நாம் லிட்மஸ் நிறங்காட்டிகள். லிட்மஸ் தாள் பொதுவாக ஆய்வகங்களில் தான் பயன்படுத்தப்படுது. ஒரு அமிலக்கார நிறங்காட்டி ஆகும். லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது அமிலக்கார நிறங்காட்டி ஆகும். லிட்மஸ் என்பது ஒரு இயற்கையான நிறங்காட்டி. இது லைக்கன்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. லிட்மஸ் அப்படிங்கிறது இயற்கையான நிறங்காட்டி. இது எங்கேருந்து பிரித்தெடுக்கப்படுதுன்னா லைக்கன்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இது கரைசல் வடிவிலோ அல்லது லிட்மஸ் கரைசலை உறிஞ்சுவதன் மூலம் தயாரிக்கப்பட்ட வடிதாள் வடிவிலோ கிடைக்குது. இந்த தாள் சிவப்பு அல்லது நீல நிறத்தில் இருக்கும். நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறமாகவும், சிவப்பு லிட்மஸ் தாள் கார கரைசலில் நீல நிறமாகவும் மாறுகிறது. இது நம்ம மேலே அட்டவணையில் பார்த்தோம் இல்லையா. என்னென்ன வேற இம்பார்ட்டன்ட்? இது இம்பார்ட்டன்ட். நிறங்காட்டிகளின் நிறமாற்றங்கள். அதாவது நிறங்காட்டி அமில கரைசல், கார கரைசல். நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறமாகவும் கார கரைசலில் நிறமற்றதாகவும் இருக்குது. அதே சிவப்பு லிட்மஸ் தாள் அமில கரைசலில் நிறமாற்றம் இல்லை, கார கரைசலில் நீளமாக மாறுகிறது. பினாப்தலின் அமில கரைசலில் நிறமற்றதாக இருக்குது. கார கரைசலில் இளஞ்சிவப்பு பிங்க் நிறமாக பினாப்தலின் கார கரைசலில் மாறிடுது. மெத்தில் ஆரஞ்சு அமில கரைசல்களில் சிவப்பாகவும் கார கரைசலில் மஞ்சளாகவும் மாறுது. மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டி அமில கரைசலில் சிவப்பாக மாறுது, கார கரைசலில் மஞ்சளாக மாறுது. வீவர்ஸ், இந்த வீடியோ முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.